அடிக்கிற வெயிலுக்கு வீட்டிலேருந்து வெளியில் வரவே முடியல. ஈவினிங் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். ஆனால் இந்த 6 மணி தாண்டிடுச்சுன்னா பசங்களை கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுவேன். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குற வரைக்குமே வெளியில் தான் இருப்போம். காஃபி குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, நைட் டின்னர் கூட வெளியிலேயே முடிச்சுக்குவோம். இன்றைக்கி டியூஸ்டே. முருகருக்காக அப்பா அம்மா 2 பேருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அப்பா ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருப்பார். ஸோ ஈவினிங் போல் அம்மா விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தாங்க. அப்பா வேலையிலேருந்து வரும்போது அம்மா மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. பசங்களாம் பிறந்ததுக்கப்புறம் உதிரிப்பூ வாங்கி கட்டி வைக்கிற அளவுக்கு பொறுமை கிடையாது. பசங்களை வச்சுட்டு அது கட்டவும் முடியாது. ஸோ எங்கேயாவது போகிறோன்னா போகும்போது வாங்கி வச்சுட்டு போயிடுவேன். இப்போ அக்கா பசங்களாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வேணும்னா உதிரியாக வாங்கி கட்டினோன்னா தான் நிறைய வச்சுக்க முடியும். ஸோ அதனால் அம்மா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. சின்ன பையனை அப்பா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பூ கட்டினேன். இந்த பெரிய பையனை வச்சுட்டு இந்த பூவெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு போயிடுச்சு. மொத்தமாக கையில் எடுத்து ஒரே நசுக்குனானா எல்லா பூவுமே வேஸ்ட்டாக போயிடும். கஷ்டப்பட்டு எல்லா பூவும் காப்பாற்றி கட்டி எடுத்து வச்சுட்டேன்.